ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5.1க்கு தேவையான பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 4 பாக்ஸ் வந்து தேட்டர் டைப் பாக்ஸில், அதாவது கிராஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சென்டருக்காக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஒரு டியூட்டர் போகிற மாதிரி வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் மைக்கா ஃபினிஷிங், அதாவது பிளாக் கலர் மைக்கா ஃபினிஷிங்கில் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தார். அதுக்காக வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும். எட்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து நீட்டாக பண்ணியிருக்கோம். அதேமாரி பேக் சைட்லன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருப்போம். சென்டருக்கு மட்டும் மைக்கா ஒட்டியிருப்போம். ரவுண்டு எல்எஸ் போடுற மாதிரி வந்து டாப்பில் எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஏன்னா வாலில் மட்டும்னால பெயிண்டிங் பண்ணால் தான் மைக்கோ பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் ஆகும். பெயிண்டிங் தான் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் போடுற மாதிரி வந்து தான் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஒரு டியூட்ரு ஒரு ஏர்வெல் பைப் வந்து போட்டிருப்போம். கிராஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலர் ஆஷுவல் கிராஸ் பாக்ஸ் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டெப் கிராஸ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து கஸ்டமர் வந்து மயிலாடுதுறையிலேருந்து கேட்டிருந்தார். அதுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாகவே இருக்கும். எட்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணலாம். டைம் கொடுங்க, பண்ணிக்கலாம்.